அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னென்ன கொடுத்துருக்கேன்னா பொங்கல், இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி. இதுக்கு ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சு நம்ம தனியாக குக்கரில் வேக வச்சிடலாம். அதே சமயம் புளியும் ஊற வச்சுக்கலாம். சாம்பார் ரெசிபி ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். சாம்பார் மட்டும் இல்லைங்க, இட்லி, தேங்காய் சட்னி எல்லாமே முதல்ல வீடியோ கொடுத்துருக்கேன். வெண்பொங்கலுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி புது அரிசியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழைய வெந்து வரும். அது கூட 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வறுத்து லேசாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். வறுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுநீர் பிடிச்சிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ப்ரொப்போர்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு நாங்கள் வீட்டில் நெரிச்ச பருப்புங்கிறதுனால கொஞ்சம் தொலியோடு இருக்கும். இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 3 கப் அரிசிக்கு 1 கப் பருப்புக்கு அளவுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா குலைவாக வெந்து வந்துடும். நெய் விடுறது எதுக்குன்னா வாசமாக இருக்கும். பொங்கல் நெய் கூட சேர்ந்து அரிசி வெந்து வரும்போது பொங்கல் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நெய்யோட வாசம் நல்லா அந்த அரிசியிலலாம் ஏறி வந்திருக்கும். அதுக்காகத்தான் நெய் விட்டு வேக வைக்கிறது. இப்போ 4 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா அரிசி இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் மசிச்சிங்கன்னா நல்லா குலைவாக மசிஞ்சு வராது. அதனால் குக்கர் ஓப்பன் பண்ணோடனே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே டக்குன்னு குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருங்க. பாருங்கள், நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ அதுக்கு தாளித்து கொட்டிடலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர். உங்களுக்கு பெப்பர் முழுசாக போட்டால் வாய்க்கு வரும்னு நினச்சிங்கன்னா பெப்பர் நுணுக்கி கூட போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்குன இஞ்சி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய். நீங்கள் மிளகு நுணுக்கி போடுற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 முந்திரியை 1-2 உடைச்சி அதையும் ஆட் பண்ணி முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டோடனே நம்ம மசிச்சு வச்சுருக்க அரிசி கூட இதெல்லாம் கலந்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறத நெய் ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் முதல்ல உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அரிசி நல்லா மசிஞ்சு வராது. அதனால் கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு கரைஞ்சி வராது, அதனால் தூள் உப்பு ஆட் பண்ணி இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நீங்கள் நெய் ஆட் பண்ணுறது எதுக்குன்னா நல்லா அந்த ஒரு பொங்கலுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும், கிளேஸ் கொடுக்கும், பளபளன்னு இருக்கும். பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளோட பொங்கல் நல்லா உருண்டுக்கிட்டு வரும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஹோட்டலில் வாங்குகிற அதே பொங்கல் டேஸ்ட் நமக்கு வீட்லேயும் கிடைக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், இட்லி, சாம்பார் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இங்கே கொடுத்துருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு போர்ஷன் பொங்கல் நீங்கள் எடுத்திங்கன்னா எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குமோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன். இட்லிக்கும் சாம்பார் சட்னிக்கும் நான் கொடுக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.